வணக்கம். இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த 60 ஆண்டுகளாக திராவிட இயக்கங்கள் தொடர்ந்து ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்றன. தமிழகத்தை பொறுத்தவரை இது ஆன்மீக பூமி என்று ஒரு சாராரும், இல்லை இது பெரியார் மண் என்று ஒரு சாராரும் தொடர்ந்து கூறி வருகிறார்கள். இதில் பார்க்க போனோம் அப்படின்னா, இப்போ தொடர்ந்து இந்த திராவிட இயக்கங்களினால் இந்து மத தாக்குதல்கள் தொடர்ந்து நடக்கின்றன என்று ஒரு சாரார் கூறுகிறார்கள். இவற்றை பற்றி விவாதிப்பதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து கரிகால் வளவன் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம். மற்றும் பாரத் இந்து முன்னணியிலிருந்து மாநில தலைவர் ஆர்.டி. பிரபு அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம். பொதுவாக உங்கள் மேலே இருக்க தாக்குதல்கள் என்ன குற்றச்சாட்டுகள் என்னென்னா, தொடர்ந்து இந்து மத தாக்குதல்களில் திராவிட இயக்கங்கள் ஈடுபடுகிறது. அதுடன் கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து இருக்குது. அதுலேயும் குறிப்பிட்ட ஒரு சாராரை நீங்கள் தாக்குகிறீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. சமீபத்தில் கூட உங்கள் கட்சியில் இருந்த துணை பொதுச் செயலர் வன்னியரசு ஒரு சில கருத்துக்களை கூறியிருந்தார். பூனல் அறுப்போம்லாம் சொல்லியிருந்தார். தொடர்ந்து உங்களுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களே கோவிலில் இருக்கக்கூடிய சிலைகள் மற்றும் இதெல்லாம் அவங்களுடைய வரைபடங்கள் எல்லாத்தையுமே ஒரு தாக்குதலாக சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே இந்து மதத்தை குறிப்பாக தாக்குகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும், விடுதலை சிறுத்தைகளோ எங்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழரோ ஒருபோதும் ஒரு குறிப்பிட்ட மதத்தை எந்த விதத்திலும் தாக்குதல் நடத்த வேண்டும் என்ற எண்ணம் ஒருபோதும் இல்லை. ஏன் எங்களுக்கு குறிப்பாக இந்து மதத்தை நாங்கள் தாக்கணும், நீங்கள் தான் அதை தவறாக சித்தரிச்சிருக்கீங்க, அது தவறாக நீங்கள் தொடர்ந்து அவதூறு பரப்பிட்டு வரீங்க. எங்களுக்கு என்னென்னா, நீ கற்பிதத்தை காலங்காலமாக நீ உயர்த்தி பிடிக்கிற. இவன் பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன், பிறப்பின் அடிப்படையில் தாழ்ந்தவன் இருக்கு. அந்த கற்பிதத்தை மட்டும்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். பிறப்பால் எவனும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கானா சொல்லுங்கள். இன்றைக்கி பிறப்பின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட மக்களை மட்டும் இவர்கள் காலங்காலமாக ஒதுக்கி வைத்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் பெரும்பான்மையாக இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆதிக்கத்தில் பெரிய நிலைநாட்டணும். இன்றைக்கி நீங்கள் உச்சநீதிமன்றமாக இருக்கட்டும், யார் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கிற, இன்னைக்கு தான் அந்த நிலைமை மாறி இருக்கு. இன்னைக்கு தான் அந்த நிலை அதாவது மாறி இருக்குன்னா யாரோ ஒருவரை வைத்து நீங்கள் கணக்கு போடக்கூடாது. கிட்டத்தட்ட நீங்கள் உச்சநீதிமன்ற நீதிபதியினுடைய கணக்கு என்ன? ஒருத்தர் நீங்கள் பிஆர் கவாய் மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க. கணக்கு எத்தனை நீதிபதி நீங்கள் கணக்கு சொல்ல முடியும்? இப்படி நீதிபதி நாங்கள் இன்றைக்கி ஒரு 20 நீதிபதி இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் உயர்ந்திருக்கிறான். இது பிஜேபியினுடைய ஆட்சி காலத்தில் நடந்திருக்கு. பிஆர் கவாய் தன்னுடைய உழைப்பால், தன்னுடைய ஆற்றலால், அவருடைய எளிமையால் வந்திருக்கிறார். அவர் சாதாரண ஏதோ இந்து மத அடிப்படையில் வரல. அவர் பிறவிலே ஒரு பௌத்தர். புரியுதுங்களா இல்லையா? அந்த பேசிக்ல அந்த நாலேஜில் இல்ல மதச்சாயம் பூசலங்க. பௌத்தம் என்பது ஒரு மதம் கிடையாதுங்க. யாராவது வந்தாலும் பிஜேபி அரசு. அதாவது நான் என்ன சொல்லிடுறேன்னா, ஒரு குறிப்பிட்ட மதத்தின் மீது நாங்க தாக்குதல் நடத்தலன்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா, இந்து மதம் என்ன கற்பிக்குது நீங்க சொல்லுங்க. நீங்க ஏன் குறிப்பிட்டு இந்த மதத்தை சொல்றீங்க அப்படின்னு நீங்க சொல்லும் போது, இந்து மதம் தான் பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்றத கற்பிதத்தை உருவாக்குது. அந்த கற்பிதத்தை நாங்க எதிர்க்கிறோம். அதுல சொல்லும் போது நாங்க கோவில் சிலைகளை சொல்லும் போது அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு தலைவர். அது 5 ஆண்டு காலம் போயிடுச்சு. அதற்கான விளக்கங்களை சொல்லிட்டாரு. திராவிட அதுதாங்க பிஜேபியோட வேலை, அதுதான் ஆர்எஸ்எஸ் வேலை. அவங்க ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும், ஏதாவது செஞ்சுட்டே இருக்கணும். இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி இருக்கிறானுங்க, அவனுங்க உருவாக்கணும்னு நினைச்சிருக்கிறாங்க. தலைவர் பிஆர் கவாய் ஒரு காலனி வீசுறான், ஒரு ஆர்எஸ்எஸ் வாதி. அதுவும் நீங்க உச்சநீதிமன்ற நீதிபதிக்கே இந்த நிலை ஏற்படுது. அதை கண்டித்து இந்தியாவிலே விடுதலை சிறுத்தைகள் தான் அந்த நம்ம உயர்நீதிமன்ற வாசல்ல ஆர்ப்பாட்டம் செய்யுது. இதை பொறுத்து கொள்ள முடியாம அவங்க என்ன பண்றாங்க, அங்க ஒரு நபரை செட் பண்ணி அவனை வீம்புக்கு வம்பிழுக்கிறதுக்காக அண்ணாமலை அவர்கள் இதை திட்டமிட்டு சதி செய்கிறார். ஆனாலும் அந்த கருத்துல பாத்தீங்கன்னா உங்க தலைவர் சொல்ற சில வார்த்தைகள் எல்லாம் சரியாது. என்ன தவறா சொல்லிட்டாரு? அதாவது இல்ல நீங்க வன்முறை எங்கெங்க உருவாகுது? யார் ஒரு தலைவனை முறைச்சு பார்க்கலாமா? அதாவது விளிம்பு நிலை மக்களினுடைய ஒட்டுமொத்த உருவமா இருக்கிற, அவருடைய விடுதலைக்கான ஒரு தலைவரா இருக்கிற அந்த தலைவரை நீங்க ஒரு வண்டி மோதிருச்சு, இவனை கிராச் பண்ணிட்டோம், அவன் வண்டியை இடிச்சிட்டோம், இல்ல இல்ல முறைச்சி நீங்க நடந்த சம்பவம் நடந்த சம்பவம் தெரியுங்களா? ஒரு தலைவர் காருக்குள்ள இருக்கிறாரு, ஒரு ஆர்ன் அடிக்கிறாங்க, இவன் முன்னாடி போறான், வண்டியை நிறுத்திட்டு அப்போ போலீஸ் சொல்றாங்க, எப்பா உள்ள கட்சியினுடைய தலைவர் இருக்கிறாருன்னு தெரியும் அவனுக்கு. அங்க ஆர்ப்பாட்டம் நடக்குது, தலைவர் தான் கிளம்புறான்னு தெரியும். ஆனா அவன் என்ன பண்றான், போலீஸ் சொல்றாங்க, கார் உள்ள இருந்து கூட யாரும் இறங்கல, பின்னாடி அந்த பாதுகாப்பு வாகனத்தில் இருந்த காவல அந்த அந்த தோழர் என்ன பண்றாரு, நீங்க போயிடுங்க தலைவர்ன்றாரு. எந்த தலைவரா இருந்தா என்ன, யார் அது, கண்ணாடி இறக்க சொல்லுன்றான். நீங்க போயிட்டு இதை ஒரு எடப்பாடி கிட்டயோ இல்ல மற்ற தலைவர்கிட்டயோ நீங்க பண்ண முடியுமா? உங்களை விட்டுருவாங்களா அந்த இடத்துல? அதுக்கு உண்டான காரணம் என்ன கேட்டீங்கன்னா, இவர் சொல்ற தோழர் சொல்றாரு இல்லைங்களா,
இது வந்து விடுதலை சிறுத்தை கட்சிகளாலும் திராவிட கட்சிகளாலும் கட்டமைக்கப்பட்ட பொய்யான ஒரு குற்றச்சாட்டு. எது வழக்கறிஞர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சொல்ல வரும், அந்த சப்ஜெக்டை மட்டும் சொல்ல வரும். ஏன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கி எல்லாமே ஊடகங்களில் வீடியோவே இருக்குது, வீடியோ ஆதாரமே இருக்குது. வராங்க, அங்கே ஸ்பீட் பிரேக் இருக்குது, அந்த ஸ்பீட் பிரேக் இருக்குது, ஒருத்தர் ஏறி இறங்குறாரு, அது திரும்புறாரு. வீடியோ திரும்ப பாருங்க, அது முற்றிலும் அவர் பாக்குற வண்டி பாருங்க இப்படி வராரு, இல்ல வராரு வண்டி வந்து எதிர்க்க வேறதுனா வண்டி வருதா பார்த்து தான் கிராஸ் பண்றாரு. இது வந்து எல்லா வாகன ஓட்டிகளும் பார்க்கக்கூடியதுதான். வெளியில இருந்து இல்லைங்க, வெளியில இருந்து வரும்போது ரோடு பார்த்து இந்த சைடு கார் நிக்குதுங்களா, இந்த சைடு வண்டி வருதுங்களா, இல்ல 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 சார் நகர்ந்து வராரு. அந்த ஸ்பீட் பிரேக்ல லைட்டா தான் படுது, அது ஒன்றும் பெரிய இஷ்யூலாம் கிடையாது. இவர் தோழர் சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உள்ளே வந்து அந்த காரில் வந்து பிளாக் கூலன் அது ஃபுல்லாக கண்ணாடியில் ஓட்டிருக்கு. உள்ளே யார் உட்காந்துருக்கு வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியாது, உள்ளே இருக்கவங்களுக்கு வெளியில் இருக்கவங்க தெரியும். இல்லை இவரே இல்லை சார், நல்லா புரிஞ்சுக்கோங்க. கோர்ட்டு இல்லை ஒரே கோர்ட்டு சார், அது கோர்ட்டு வாசல். மற்ற இடத்துல போய் நடப்பால கோர்ட்டில் போலீஸ் வண்டி போலீஸ் வாகனங்கள் இருக்கு சார், போலீஸ் வாகனம் கோர்ட்லேருந்து நிறைய வாகனங்கள் வெளியில் வரும், புரியுதுங்களா? அதனால அவர் தான் வரான்றது இல்ல இருங்க வர, அது எல்லாருமே வந்துட்டு இவங்க தான் வராங்கன்றதுலாம் யாருக்கும் தெரியாது. இது எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்தது. அதுக்காக நீங்க வந்துட்டு அவர் யார் யாருக்குங்கன்னு சொல்லி கேட்கறாரு, சொன்னீங்க மூவ் ஆகுறாரு, நீங்க டக்கு டக்குன்னு எல்லாரும் போட்டு அடிக்கிறீங்க. இதுவே ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட சரிங்கறாரு. ஆமா இல்ல அது முற்றிலும் தவறு, அதுதான் தவறு. நீங்க வந்து திருப்பி நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன், இல்ல இல்ல திராவிட கட்சிகள் விடுதலை சிறுத்தை கட்சிகளும் அவர்கள் செய்த தவறை மறைப்பதற்காக ஆர்எஸ்எஸ் பிஜேபி மீது போடுகின்ற ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா நாங்க ஆதாரத்தோட வீடியோகள் இருக்கு, எல்லா நியூஸ்லயும் அதை போடுறாங்க சார், எல்லாமே நீதிமன்றம் முடிவு பண்ணது. எது வந்தா நீதி சரி இது வரைக்கும் சார், ஏன் சார் போலீஸ் எஃப்ஐஆர் போடல இது வரைக்கும்? அது வரைக்கும் ரெண்டு பேர் மேலே எஃப்ஐஆர் போடல. நீங்க புகார் கொடுங்க, அவங்க புகார் நீதிமன்றம் முடிவு பண்ணட்டும் சார். நாங்க என்ன கேட்கிறோம் சார், சின்ன விஷயம் தான் சார். திருமாவளவன் கீழே இறங்கி சரி போப்பான்னு சொன்னா வேலையை முடிஞ்சு போச்சு, அது பெருந்தன்மையை காட்டுது. அது இல்லாத இவங்க வீடியோல போயிட்டு உடனே வெளியிடுறாரு, முன்னுக்கு முரண்பாதான் வந்து தகவல்கள் சொல்றாரு. இதை மக்கள் பாக்குறாங்க, மக்கள் எல்லாருமே வந்துட்டு அவர் மேல இருக்கக்கூடிய மதிப்பை குறைக்கிறதுக்கு தான் அவர் வந்து தேவையில்லாத வார்த்தைகள்லாம் விட்டுட்டாரு. அதையும் மீறி நீங்க ஒரு பொது இடத்துல போயிட்டு ஒரு பொதுக்கூட்டங்களில் போயிட்டு 4 அடி தான் தட்டினா பெருசாலாம் ஒன்றும் பண்ணல, அது கூட முறைச்சதுக்காக தான். அப்ப முறைச்சா நீங்க அடிப்பீங்களா? உங்களுக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய கொள்கை அதுதானா? முறைச்சா நீங்க அடிப்பீங்க. அதே போல ஏர்போர்ட் மூர்த்தி மேலே நீங்க பாத்தீங்கன்னா கருத்து இல்லாத நம்ம பேசணும். அதுக்காக நீங்க புகார் கொடுங்க, நீதிமன்றம் இருக்கு, காவல்துறை இருக்கு, சரிங்களா? சட்டத்துடைய கட்டமைப்பு எங்க தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதும் பலமா இருக்கு. அதை விட்டுட்டு நீங்க அடிக்கிறீங்க. இருங்க திட்டமிட்டு அடிச்சவங்க பாத்தீங்கன்னா நம்பர் பிளேட்டை ஏற்றிட்டே வராங்க, ஊடகங்கள் காட்டுறாங்க. திட்டமிட்ட செயல் இல்லையா? அதெல்லாம் திட்டமிட்ட தவறு இல்லையா? அதெல்லாம் என்ன திட்டமிட்டு பெரிய இன்டர்நேஷனல் தலைவர் அவர் திட்டமிட்டு நாங்க ஏகே பார்ட்டிஷன் என்னங்க நீங்க லூஸ் தரமா பேசிட்டு இருக்கீங்க. நான் ஏர்போர்ட் மூர்த்தி தான் சொல்றேன். கருத்து சொல்றவனுக்கு வேறுபாடு. விமர்சனத்தை நம்ம உள்வாங்கலாம், ஆனா நீ அவதூறு பரப்புறவன வேண்டுமென்றே ஆர்எஸ்எஸ் பணம் வாங்கிட்டு ஒரு கைக்கூலியா செயல்படுற உன்னை வந்து எல்லாமே அப்படியே வந்து சரியா நடந்தணும்னு நினைப்பா? நீங்க எல்லாத்துக்கும் வந்து இவங்களுக்கு என்ன தெரியுங்களா, இங்க வந்து தலைவர் திருமாவளவனை எப்படியாவது அப்புறப்படுத்திடணும். திருமாவளவன் பெரிய முட்டுக்கட்டையா இருக்கிறாரு, அதற்கு என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் திட்டமிட்டு செய்யறாங்க. நான் கேட்கறது ஒரே ஒரு கேள்விதான் தொடர், நான் கேட்கறது ஒரே ஒரு கேள்விதான். அங்க வந்து கார் வருது, அவர் வந்து அங்க இருந்து நகர்றாரு, நீங்க நல்லா பாக்குறீங்க. நீங்க பார் கவுன்சில இருந்து அவர் அப்படியே நகர்றாரு. நகரும் போது என்ன பண்றாருன்னா அவர் லெப்ட் கையை நல்லா பாருங்க, நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா லெப்ட் கையை ஒருத்தர் முன்னாடி போய் வீடியோ எடுன்னு சொல்லுவாரு. வீடியோ எடுன்னு சொல்லும்போது ஒரு அம்மா கை காட்டுவாங்க தலைவருக்கு. தலைவர் அந்த அம்மா கை காட்டுறதை இவன் பாப்பான், நின்று பார்த்துட்டு வண்டி அப்படி மூவ் பண்ணுவான். மூவ் பண்ணி அது ஸ்பீட் பிரேக், அந்த ஸ்பீட் பிரேக் மேல இந்த வண்டி போய் அப்படியே ஏறி போகும். எது ஸ்கூட் முதல்ல அந்த ஆக்டிவா போகுது, ரெண்டாவது தலைவர் வாகனம் இப்படி வரும், ஒரு ஹார்ன் அடிப்பாங்க. ஒரு ஹார்ன்ல அவன் என்ன பண்ணுவானா டக்குன்னு வண்டியை நிறுத்திட்டு இறங்கி வந்து முறைப்பான். என்னது இது திட்டமிட்டதா திட்டமிட்டல? இன்னொன்னுங்க, அந்த இடத்துல எல்லாமே சைடு கேமரா தான், நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னா சைடு கேமரா தான். ஆனா இங்க இருந்து நேரடியா ஒரு வீடியோ எப்படி வந்தது? இந்த வீடியோ வந்து 2:58க்கும் என்னவோ அந்த சம்பவம் அங்க நடக்குதுங்க, 38க்கும் என்னவோ 2:58க்கு அண்ணாமலை இதை போடுறாரு.
அப்போ திட்டமிட்டு அண்ணாமலை வந்து இப்ப பவர் இல்லைங்க, நயினார் நாகேந்திரன் வந்துட்டாரு, அவரு வந்து தக்க வச்சுக்கணும். அவர் தொடர்ந்து என்ன பண்றாரு, தன்னை தக்க வச்சுக்கணும்னா ஏதாவது யாரா இங்க தமிழ்நாட்டுல யாரை தொட்டா எரியும், யாரை தொட்டா இது விவாதமா மாறும் அப்படின்னு. இல்ல இல்ல அண்ணாமலை இதை வந்து என்ன பண்றாரு, இல்ல இல்ல உடனடியா அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, இந்த சம்பவத்துக்கு எனக்கும் தொடர்பே கிடையாது, ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டு சொல்றாரு, அப்படி நிரூபித்தால் அவர் பதவி விட்டு விலக. அவர் என்ன பதவியில இருக்காரு, பதவியை விட்டு விலகுறது, தலைவர் பதவியில இருக்காரு, தலைவர் நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், ஆதாரம் வந்து நாங்க நிரூபிக்கிறோம். எப்படி நிரூபிக்கிறோம்னா, நீங்க 2:38 அங்க நடக்குது, 2:58 நீங்க வீடியோ போடுறீங்க, இந்த ஆராதத்தை வந்து உளவுத்துறை பாத்துக்க போறாங்க, காவல்துறை பாத்துக்க போகுது, கட்டாயம் இதை வந்து உண்மை நிலவரத்தை அவங்க வந்து நிரூபிப்பாங்க. அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் வந்து அவர் வந்து நாவை வந்து அடைக்கணும். தொடர்ந்து தலைவர் எழுச்சி தமிழரை வந்து இழிவா பேசிட்டு வர்றாரு. அண்ணாமலை மட்டுமல்ல, இந்த பிஜேபியில இருக்கிற இந்த RSS சங்கிகளுக்கு ஒண்ணு சொல்றேன், ஏதோ அமைதியா போறோம் சிறுத்தைகள் அப்படின்னு நினைக்காதீங்க. நாங்கள் வந்து கருத்தியல் களத்துல திரும்ப திரும்பவும் ஊடகங்களோட பதிவு பண்றாங்க, ரவுடிசம் பண்ற மாதிரியும் மிரட்டல் தொழிலே பாரதிய ஜனதா பாருங்க, நீங்க லிஸ்ட் எடுங்க, தமிழக அரசே ஒரு லிஸ்ட் போட்டுருக்கு, அதிகப்படியான வந்து அதிகப்படியான குண்டர்கள் இன்னைக்கு வந்து சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கக்கூடிய ரவுடிகள் எந்த கட்சியில் அதிகமா இருக்கானா, பாரதிய ஜனதால தான் முக்கிய ரவுடிகள் இருக்கான். இதை வந்து ஆதாரம் இல்ல பட்டியல சொல்ல முடியுமா? ஆதாரம் திமுக கொடு, நாங்க இருப்பீங்களா? திமுக இருப்பீங்களா? அண்ணாமலை தலைவரானதுக்கு அப்புறம் இந்த விமர்சனம் ரொம்ப நாளா வைக்கப்படுது, நிறைய பேர் வழக்குகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பதவி கொடுத்திருக்காங்க விமர்சனம் வைக்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் வருவதற்கு முன்னாடியும் சரி, முருகன் அவர்கள் தலைவராக இருக்கும் போதே கட்சிக்குள்ள எல்லாருமே வந்துட்டாங்க. பணப்பை வழக்கு பதிவு செய்து கட்சி விட்டு நீக்கிறாங்க, அஞ்சலி வழக்கு பதிவு செய்யப்படுறது கட்சி விட்டு நீக்கிறாங்க. கொலைகேசுக்கு பிறகு இருந்தாங்க. திருந்துவதற்கு யார் வேணாலும் வாய்ப்பு, ரவுடி எப்படி திருந்துவதற்கு வாய்ப்பு இல்ல. போறான் நீ என்ன திருத்த முடிவு பண்ணல, நீ நீதிமன்றத்தால் தண்டனை அறிவிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி பிஜேபியில இருக்காங்களா? சிறையில போயிட்டு தண்டனை இருக்காங்களா? அடங்கமறு அத்துமீறுன்றது ஆதிக்கத்திற்கு எதிராக அடங்கமறு, அடக்குமுறைக்கு எதிராக அத்துமீறு, இதுதான் எங்க தலைவர் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. ஆதிக்கம் எந்த வடிவில் வந்தாலும் அதுக்கு நீ அடங்கமறு, அடக்குமுறை எந்த வடிவில் வந்தாலும் நீ அதுக்கு அத்துமீறுன்றாரு. ஆமா, நீங்க செய்யறதெல்லாம் ஆதிக்கமா இருக்கு, சனாதனமா இருக்கு, பிற்போக்குத்தனமா இருக்கு, பழமைவாதமா இருக்கு, அதற்கு நாங்கள் அடங்க மறுக்கிறோம். இஸ்லாமிய மதத்துல இருக்கிற பழமைவாதத்தை நீங்க எதிர்த்து இருக்கீங்களா? ஏங்க எல்லாத்தையும் வந்து நீங்க ஒரே விஷயம், நான் எந்த மதத்துல இருக்கிறேன், நான் இந்து மதத்துல இருக்கிறேன், என் மதத்தில் இந்த பிரச்சனை இருக்கு, நான் இதை சுட்டி காட்டுறேன், இதை சரி செய்ய சொல்றேன். நான் சுத்தம் செஞ்சுட்டு பிறகு நான் பக்கத்து வீட்டை சுத்தம் செய்யறேன், அதாவது என் வீடு அசுத்தமா இருக்கு, என் வீடு அசுத்தமா இருக்கு, என்னை பிறப்பால் இந்துன்னு சொல்ற, என்னை பிறப்பால் இந்துன்னு சொல்ற, என்னை பிறப்பால் நீ வந்து சொல்லும் போது நான் இந்துவா இருக்கிறேன், அப்ப என் இந்து மதத்துல இந்த இது சனாதனமா இருக்கு. நீங்க என்ன பார்வையில பாக்குறீங்க? நீங்க என்ன இந்து தானே சொல்றீங்க, நான் இந்து தானே, நான் கரிகால் வளவன் யார்? இந்து. கரிகால் வளவனுக்கு இந்து மதத்தில் நீங்க வந்து நான் வந்து நானா தன்முனைப்பா மதம் மாறினால்தான் எனக்கு வந்து இந்த அடக்குமுறை இருக்கு. தந்தை பெரியார் அதனால தான் வந்து வேறு மதத்துக்கு மாறல, அவர் இந்த மதத்துல இருந்து இதை சீர் செய்யணும்னு சொன்னாரு. அது போலதான் இன்னைக்கு நாங்க கேட்கிறோம், இந்த மதத்தில் இருக்கிற குறைபாடுகளை நாங்க சீர் செய்கிறோம், எங்களுக்கு வந்து நாங்க அதற்கான
ஆதாரமா இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டில் இருக்கு. நடுநிலைங்கிறது அனைவரையும் சமமாக பார்ப்பது. ஆமா சார், இப்ப நாங்க கேக்குறோம் சார். ஆமா, நீங்க பக்கத்துல ஒரு குறை இருக்கிற ஒன்று இருக்கு, அதை பேசவே மாட்டேன். இது மட்டும் தான். இது அனைவருக்கும் பொதுவானவர்கள் அரசியல் கட்சிகள். நீங்க இந்து மத தலைவர்கள் கிடையாது. இந்து மத தலைவராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கருத்து சொல்லலாம். ஏன் மதம் நான் சரி செய்யறேன்னு சொல்லலாம். நீங்க அனைத்து மதத்துக்கும் பொதுவானவங்க. அதுதான் தோழர். நீங்க அனைத்து தவறுகளையும் சுட்டிக்காட்டு சார். நாகர்கோயில்ல பட்டியலத்தை சார்ந்தவங்கள சர்ச்சில் நடந்த பிரச்சனை சார் பாதிரியால கொண்டு வர முடியல. இல்ல அங்க திரும்ப விஷயம் போகுது. இந்த விஷயத்தை வந்து அங்க எதுவும் பேசலையே, அடங்க மறுத்துட்டாங்க, அத்தை மீறலையே. ஏன் ஞாயிற்றுக்காக நீங்க குரல் கொடுக்கல? ஏன் உங்க பட்டியல சமுதாயம் பாதிரியால கொண்டு வரல? ஏன் அதுக்கு நீங்க குரல் கொடுக்கல? அதே விஸ்வரூபம் எடுக்க வைக்கல. அதாவது கிறிஸ்துவ மதம் விஸ்வரூபம் எடுக்க மாட்டீங்க, இந்து மதம் நீங்க பிரச்சனை வெளியே கொண்டு வருவீங்க. அதாவது நீங்க சொல்ற பதிலுக்கு, அதாவது நீங்க கேட்கிற கேள்விக்கு மற்ற மதங்கள் நீங்கள் நடுநிலையாக இருக்கிறீங்க, நீங்கள் இதை வந்து சரி செய்ய மாட்டீங்களான்னு. நாங்கள் உண்மையிலேயே விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையும் அனைத்து மதங்களுக்காக அதில் இருக்கிற குறைபாடுகளாக நாங்கள் எங்கன்னா பேசாமல் இருக்குமா? இஸ்லாத்தில் இருக்கிற பழமைவாதத்தை நாங்கள் வந்து அதை எதிர்க்காமல் இருக்கிறோமா? எந்த இடத்துலையும் வந்து இவங்க எதிர்க்கல, இவங்க இதை பற்றி பேசலை அப்படின்னு ஒரு ஆதாரத்தை காட்டுங்க. யாருன்னா வந்து தலைவர்கிட்டையோ இல்லை இந்த கட்சி எடுத்த செயல்பாடுகளோ ஒரு பழமைவாதத்தை இல்லைங்க ஆதரிக்கலங்க. இந்து மதத்தில் நீங்க பதிவு பண்றீங்க, இந்து மதத்துக்கு எதிரான பதிவுகள் நாங்கள் எங்க பழமைவாதம் நடந்தாலும் இஸ்லாம் சரிங்க சார். தேடி கலவரம் சார், நீங்க 3 ஆண்டுகள் சும்மா நான் ஒண்ணே சொல்றேன். என்ன சொல்றேன்னா, நாங்க வந்து இப்ப தெளிவா ஒரு விஷயத்தை நாங்க விடுதலை சிறுத்தைகள் முன்வைக்கிறோம். எந்த மதத்தில் பழமைவாதம் இருந்தாலும் அந்த பழமைவாதத்தில் இருக்கக்கூடிய இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் இருக்கு. நீங்க இஸ்லாத்துல வந்து இது பழமைவாதத்தை வந்து விடுதலை சிறுத்தைகள் பேசல, இதுக்கு வந்து நீங்க முரணா நிக்கிறீங்க அப்படி நீங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு வைங்க. இல்ல இது நீங்க சொல்ற இஸ்லாத்துல தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றீங்களா? எது நான் ஏங்க தீபாவளி சேர்த்து வாழ்த்து சொல்றீங்க? தீபாவளிக்கு நாங்க சுவிட்ச் கம்பியில் கொளுத்துறோம், நீங்க அதெல்லாம் பார்க்காம இருக்கீங்க. நீங்க கொளுத்துறீங்க வாழ்த்து சொல்றீங்க. நாயுடு கட்சிக்காரங்க தீபாவளிக்கு வாழ்த்துக்கள் சொல்றது இல்ல, விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்றது இல்ல. ரம்ஜானுக்கு குல்லா போட்டுட்டு அங்க போய் நோம்பு குடிக்க குடிக்க போறாங்க. அப்படிங்கும்போது பொதுவாக எல்லாத்துக்கும் சொல்லணுமா இல்லையா? ஒரு கிறிஸ்துமஸ்க்கு வாழ்த்து சொல்றோம், அதாவது ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்றவங்க இங்கேயும் வாழ்த்து சொல்லுங்க. எல்லா இடத்துலயும் வாழ்த்துக்கள் இருக்கு. அருந்ததிய சமுதாய மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல கூழ்குடி அம்மன் கோயில் திருவிழால போய் நிகழ்ச்சியில கலந்துக்கிறீங்களா? அதாவது ஒரு தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றது இல்ல, நீங்க வந்து குற்றச்சாட்டா வைக்கிறீங்க. தீபாவளி இல்ல சரி, நான் ஒரு முதல்வர் சொல்றது இல்லைன்னு விடுங்க, நாங்களே சொல்றது இல்லை, நான் சொல்றது இல்லைன்னு வச்சுங்க. எனக்கு அதுல வந்து கருத்து முரண் இருக்கு. தீபாவளி எதுக்காக கொண்டாடப்படுது நீங்க சொல்லுங்க. ஒரு நெறியாளர் அது நிஜ ஒரு அது வரலாறா இல்ல வந்து கற்பனை கதாபாத்திரமா? வரலாறுன்றது நடந்த சம்பவங்களை எடுத்து வைப்பது. நடக்காத ஒரு சம்பவத்தை வந்து நீ கற்பனை கதாபாத்திரமா சொல்லும் போது கற்பனையான கதைகளை கட்டி இல்லங்க. நாங்க ஒரு பாதிக்கப்படுற மக்கள் பக்கம் நிக்கிறோம். அவன் எந்த மதம் நாங்க வந்து பார்க்கல. ஒரு இஸ்லாத்துல ஒருத்தன் பாதிக்கப்படுறான், பெரும்பான்மை என்கின்ற அடிப்படையில் சிறுபான்மை வந்து இவன் நசுக்கிறான். அவன் சிறுபான்மை என்ற அடிப்படையில தான் நாங்க வந்து அவனை பாதுகாக்கிறோம். அவன் இந்த மதத்தை சார்ந்தவன், இவன் அல்லாஹ்வை வணங்குறான்னு சொல்ல நாங்க போய் அல்லாஹ் வணங்கிட்டு இருக்குமா? நாங்க போய் இயேசுநாதரை வணங்கிட்டு இருக்குமா? இல்லையே. இவன் பெரும்பான்மை என்ற பாரதிய ஜனதா கட்சி மதவாதம் சார்ந்த கட்சி, இந்து முன்னணி அப்படிங்கிறது மதவாதமான ஒரு இயக்கம். முஸ்லீம் லீக்ங்கிறது ஒரு பேர்லயே முஸ்லீம் லீக் இருக்கு. அதே மாதிரி நீங்க மதசார்பற்ற கட்சி கூட்டணியே இருக்காங்க உங்களோட. ஏங்க அவன் வந்து எந்த இடத்துலயும் வந்து ஒரு 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 குறிப்பிட்ட மக்களை, ஒரு குறிப்பிட்ட மனிதர்களை, மனித குலத்தை எந்த இடத்துலயும் இழிவுபடுத்தல. எவனையும் வந்து பிறப்பால உயர்ந்தவன் தாழ்ந்தவன்ற ஒரு கற்பிதத்தை உருவாக்கல. இவன் மேல நில்லுங்க. எவனையும் வந்து நான் வந்து கேட்கிறேன், நான் வந்து கருவறைக்குள்ள போக முடியுமா? வெளிப்படையா சொல்லுங்க. கருவறைக்குள்ள போக முடியுமா? எல்லாருமே போக முடியாது. இல்லங்க, நான் போக முடியுமா? சரி, அதுதான் யாரும் போக முடியாதுல. அதுதான் நீங்க இல்ல 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 யாருமே போக முடியாதுன்னு சொன்னீங்கல்ல. இல்ல 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 உங்க கருதான் நான் கேக்குறேன், சொல்லுங்க. சரி, அதுதான் இல்ல இல்ல நான் கேக்குறேன். நீங்க ஃபாதர் ஆக முடியுமா? இல்லங்க ஃபாதர் அதே ஆக கேளுங்க. முடியல நாகர்கோயில்ல சமுதாயத்தை சார்ந்தவங்க ஃபாதர் நான் பேப்பர்ல சொல்றேன். ஒட்டுமொத்தமா போன்ல இருக்கு. ஆதாரத்தை உங்கள்ட்ட நான் அனுப்புறேன். நீங்க ஆக முடியுமா? நீங்க என்ன ஃபாதர் ஆக முடியும்? நாகர்கோயில்ல பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவங்களுக்கு ஃபாதர் ஆகக்கூடிய அங்குக்குள்ள பிரச்சனை இருக்கு. ஃபாதர் ஆக பிரச்சனை அது வந்து ஐயா திருமாவளவன் கிட்ட வருது. இந்த பிரச்சனையில நீங்க என்ன தீர்வு கண்டீங்க? அவரே சொல்றாரு,
அவரே பேசியிருக்காரு. நான் உங்களுக்கு வீடியோ அனுப்புறேன், ஊடகங்கள்ல போடுங்க. இப்ப நான் போயிட்டு இங்கேயும் ஜாதி பாகுபாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து திருமாவளவன் சொல்றாரா இல்லையா? அது என்ன பண்ணி உங்களுக்கு நீங்க கோவில் ஆக முடியுமா? அப்ப சர்ச்சையில மட்டும் நீங்க பாதிரிட முடியுமா? அதாவது அவர் கேக்குற நான் வீடியோ அனுப்புறேன். நான் பேசுறது இல்லைங்க, உங்க கட்சியுடைய தலைவர் பேசுறாரு. இல்லைங்க, நான் சொல்றேன். இவர் வந்து என்ன பாதிரி ஆக முடியுமான்னு கேட்கிறாரு. என்னால் பாதிரியார் ஆக முடியும். நான் பைபிளை வாசித்து முழு நேரம் வந்து அந்த இறைவனுடைய தன்னை வந்து இணைத்து கொண்டால் நான் என்னை பாதிரி ஆக்கிறதுக்கு அந்த கிறிஸ்துவ மதம் தடுக்கலை. அதற்கான நீ உருவாக்கன்னு சொல்கிறான். இஸ்லாத்தில் வந்து நான் வந்து மதம் மாறி நான் இஸ்லாம் குல்லா போட்டு நான் தொழுவை நடத்தினா என்னை அவன் வந்து அவனுடைய அந்த மசூதிகளில் தொழு விடுறதுக்கு நான் முன்னாடி தொழுதாலும் எனக்கு பின்னாடி பரம்பரை முஸ்லீமாக இருக்கிறவங்க கூட எனக்கு பின்னாடி தொழுகிற அந்த நிலை இருக்குது. ஆனால் நான் இப்போ வந்து கருவறைக்கு போகிறேன், இந்து மத கோயில்னு வச்சுங்க, குறிப்பாக ஸ்ரீரங்கம் கோயில் போகிறேன், கருவறைக்குள்ளே போய் நான் பூஜை செய்யணும்னு நினைக்கிறேன், வணங்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு அந்த அனுமதி கிடைக்குமா?